பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமுவேல். இன்னைக்கு என்ன அதிகமா பாரப்படுத்தின ஒரு வசனம் சங்கீதம் 23 அதிகாரம் 4 வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இதை நல்லா ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இந்த ஒரு வசனத்துக்குள்ளாக இருக்கு. நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஒரு விதமான கஷ்டத்திற்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சில பேர் அந்த கஷ்டத்தின் நிமித்தம் பாரம் தாங்க முடியாம, ஐயோ நான் சாகிறது எனக்கு எவ்வளோ மேலாக இருக்குமே, என்னால வாழவே முடியலன்னு நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? தாவீது ராஜா இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போயிருக்கிறார். ஆனா கர்த்தர் ஒருபோதும் அவரை கைவிட்டதே கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா அவருக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசம். கர்த்தர் ஏன் கூட தான் இருக்காரு. நான் எவ்வளவு கஷ்டத்திற்குள்ளாக கடந்து போனாலும் நிச்சயமாய் ஒரு நாள் அவர் என்னை காப்பாற்றதான் போறாரு, என்னை கைவிடவே மாட்டார். ரொம்ப முக்கியமான விஷயம், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். கர்த்தர் நம்மளுடைய மெய்ப்பனா இருப்பதனால அவருடைய கையில இருக்கிற கோல் எத்தகையதுன்னு சொன்னா, எந்த மாதிரியான ஒரு ஆபத்து வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காக்கக்கூடியதா இருக்கு. இந்த விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்குள்ளாக இருக்கா? விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த வசனத்தை வச்சு இன்னைக்கு நீங்க ஜெபிங்க. கர்த்தாவே, நீங்க ஏன் கூட தான் இருக்கீங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எல்லா பிரச்சனைகளையும் காட்டிலும் என்னுடைய தேவன் நீர் மிக பெரியவர். கர்த்தரை உயர்த்துகிறவராய் இருங்க. உங்க எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்குவார். God bless you.